இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 23 ஜனவரி 2025 வியாழக்கிழமை முதல் 29 ஜனவரி 2025 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் ஹேமந்தருது மகர தை மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலான காலகட்டம். 23 ஜனவரி வியாழக்கிழமை அன்றைக்கு திருநீலகண்டர் தாயுமானவர் குரு பூஜை, 24 கரிநாள், 25 சனிக்கிழமை ஏகாதசி. சனிக்கிழமையும் ஏகாதசியும் சேர்ந்து வர்றது அன்றைக்கி தான் வாஸ்து பூஜை. காலையில் 10:06லேருந்து 10:42 வரைக்கும் நமக்கு அந்த செங்கல் வைக்க வேண்டிய நேரம். 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய தேசத்தின் குடியரசு தினம். 27 ஜனவரி திங்கட்கிழமை மாத சிவராத்திரி மகா பிரதோஷம். 28 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு போதாயன அமாவாசை. 29 புதன்கிழமை அன்று தை மாத அமாவாசை திருவோண விரதம். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷப ராசியில் குரு பகவான் வக்ரலமையில், மிதுன ராசியில் செவ்வாய் வக்ரலமையில், கன்னியா ராசியில் கேது, துலா ராசியில் சந்திரன், மகர ராசியில் சூரியன் புதன், கும்பராசியில் சுக்கிரன் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 23ஆம் தேதி இரவு 9:59க்கு விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 26ஆம் தேதி காலையில் 7:56க்கு தனுசு ராசிக்கு சந்திர பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 28 மாலை மணி 3:27க்கு மகர ராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். அன்று காலை 11:54க்கு மீன ராசிக்குள் சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி உச்சம் அடைகிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிநாதன் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் வக்ர நிலைமையில் சஞ்சாரம் பண்ணினாலும் குரு பகவானுடைய சாரம் பெற்று வர்க்கோத்தமம் அடைகிறார். வர்க்கோத்தமம் அடையக்கூடிய கிரகங்கள் நன்மையை செய்யும். இது சாஸ்திர பிரமாணம். அப்போ குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே நமக்கு நிவர்த்தியாகும். நாம் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறோமோ அந்த முயற்சிகள் நமக்கு நல்லபடியாக நடக்கும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். எந்த விஷயத்திலும் ஒரு நல்ல மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம். ஒரு புதிய தொழில் ஆரம்பிப்பதோ இல்லை ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கு தேவையான உபகரணங்கள் வாங்கிறது, இல்லை ஒரு அரசாங்க உதவி பெறுறது, இது எல்லாமே நமக்கு இந்த நேரத்தில் நிச்சயமான முறையில் நல்லபடியாக கிடைக்கும். பொதுவாக இந்த நேரத்தில் பெண்களுக்கு, மேஷ ராசியில் பிறந்த பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா முக்கியமாக அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து சேரும். மாணக்கர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். தினசரி குரு பகவான் வழிபாடு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு லாபஸ்தானத்தில் உச்சமாக போகிறார். அப்படி அவர் லாபஸ்தானத்துக்கு மாறும்போது 5ஆம் இடத்தை பார்ப்பார். இது நமக்கு ஒரு பெரிய அனுகூலம்
கிடைக்க போகிறதுங்க. ஒரு 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 விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயம் நமக்கு மிகப்பெரிய நன்மையை, நல்ல மாற்றத்தை, ஏற்றத்தை கொடுக்கும். மனசில் இருக்கக்கூடிய ஒரு கலக்கம், ஒரு தேவையில்லாத பயம், அது எல்லாமே நமக்கு தீரப்போகிறது. ரிஷப ராசிக்கு இப்போ போய்கிட்டு இருக்கிற நேரம் உள்ளபடியே ஒரு 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 பெரிய ஒரு நல்ல நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள், குழப்பங்கள், இது எல்லாமே நமக்கு தீரும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் கடுமையாக பிரயத்தனம், கடுமையான முயற்சி, கடுமையான உழைப்பு, அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக ரிஷப ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த நேரத்தில் சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். பொதுவாக தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியில் செவ்வாய் இருக்கார். 8ஆம் இடத்துல ராசிநாதன் புதன் சூரியனுடன் இணைந்து நமக்கு பயணம் செய்கிறார். இந்த நேரத்தில் என்ன நமக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, கேந்திரங்கள் ரொம்ப பலமாகிடுது. ராசியில் செவ்வாய், 4ஆம் இடத்தை குரு பார்த்துட்டுருக்கார், சுக்கிரன் பார்க்க போகிறார். நமக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்துடுறார். 10ஆம் இடத்துல சுக்கிரன் ராகுவினுடைய ஒரு இணைவு. ஸோ நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது. ராசிநாதன் மறைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மனசுக்குள்ள ஒரு கவலை, கலக்கம் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். புத பகவான் இந்த நேரத்தில் நமக்கு வர்க்கோத்தமம் ஆறார். அது ஒரு பெரிய அனுகூலம். அதனால் ஒரு காரியத்தை எடுத்துனோம்னா அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து நீங்கள் முடிவெடுப்பீர்கள். குழப்பம் இல்லாமல் தெளிவாக எல்லா விஷயங்களும் நீங்கள் நல்லபடியாக பண்ணுவீங்க. ஒரு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் நமக்கு வேகம் பெறும். கொஞ்சம் முன்கோபம், பிடிவாதம் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிடும். கொஞ்சம் நீக்கு போக்காக விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. பொதுவாக இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரும். மாற்றங்களை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி நமக்கு காத்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. அதுவும் இந்த வரக்கூடிய சித்திரை மாதத்திற்கு பிறகு இன்னுமே உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம், நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. பொதுவாக மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துனோம்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தினாலும் அதில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். முக்கியமாக ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமாக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இது சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே நமக்கு பலிதமாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். தினசரி நடராஜ பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திர பகவானுடைய ஒரு சஞ்சாரம், அவருடைய ஒரு நகர்வு எல்லாமே நமக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பயணங்கள்லாம் திட்டமிட்டபடி நடைபெறும். 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார், 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார், 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். அது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த நேரத்தில் நமக்கு சொல்லலாம். வீடு, மண்மனை சார்ந்த யோகங்கள் எல்லாமே நமக்கு உண்டாகும். ஒரு உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான கவலை, ஏன்னா அஷ்டமத்து சனி போய்கிட்டு இருக்குது, அதனால் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான கவலைகள் எல்லாமே நமக்கு தீரப்போகிறது. பல விதத்திலும் நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள். எல்லாமே அனுகூலமாக, அற்புதமாக, நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே நமக்கு நிவர்த்தி ஆகும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை ஸ்திரமாக, அழகாக, அற்புதமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அந்த அளவுக்கு நமக்கு நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கர்க்கடக ராசியில் பிறந்த பெண்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு எடுத்த விஷயத்தை ஒரு பாடம் எடுத்தீங்கன்னா அந்த பாடத்தை அழகாக, அற்புதமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. சிம்மராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கவனத்தோடு நாம் நடந்துக்க வேண்டிய ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்தை இப்போ யாரோ நம்ம ஒருத்தர்கிட்ட கருத்து கேட்குறோம், அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அப்படியே அதை நாம் நம்பிடக்கூடாது. அப்போது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை நாம் தீர ஆராய்ந்து பார்த்து ஆலோசனை பண்ணி அதன் பிறகு முடிவெடுப்பது நமக்கு நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தீர ஆலோசனை பண்ணணும். அது மாதிரி ஒரு அவசரம், பதட்டம், படபடப்பு அதெல்லாம் கூடாது. நிதானமாக, பொறுமையாக, கவனமாக நாம் செயல்படணும். நம்முடைய ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் இந்த வாரம் முழுவதுமே ரொம்ப ஒரு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் தான் நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு தொழில் வாய்ப்புகள் அதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள், ஒரு விஷயங்கள் அதெல்லாம் நமக்கு ஏற்படலாம். அதில் நாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கணும். ஒரு வாக்கு கொடுக்கும்போது நம்மளால் முடிஞ்சதுனா மட்டும் வாக்கு கொடுக்கணும். அது மாதிரி ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துறது, வேலை செய்யக்கூடிய இடத்துல இல்லை தொழில் செய்யக்கூடிய இடத்துலலாம் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து நாம் கையாளணும். பொதுவாக பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. ஒரு அவசரத்தில் ஒரு வேலையை ஆரம்பித்து ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம நின்றுண்டு அந்த மாதிரி இருக்கிறத விட கொஞ்சம் திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது உங்களுக்கு நல்லது. மாணக்கர்களுக்கு நல்ல ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்டம் அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளை திட்டமிட்டு செய்யணும். அவசரம், பதட்டம் கூடாது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான பணிச்சுமை காணப்படும். நீங்கள் உத்தியோகம் பார்க்கிறவராக இருந்தாலும் சரி அல்லது தொழில் செய்கிறவராக இருந்தாலும் சரி, ஒரே நேரத்தில் பலவிதமான வேலை சார்ந்த டென்ஷன்கள் நமக்கு உண்டாகலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கன்னியா ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்துல செஞ்சார். 2, 9 கூடையவர் 7ஆம் இடத்துல உச்சமாக போகிறார். ராசியை பார்க்க போகிறார். ராசியை ஏற்கனவே குரு பார்த்துட்டுருக்கார். அருமையான நேரம் கன்னியா ராசிக்கு. அதுவும் இந்த சுக்கிரன் மாற்றம் நமக்கு 28ஆம் தேதிக்கு பிறகான காலகட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடும். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும். பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகிறது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்திருப்பீங்க, மீண்டும் குடும்பத்தோடு சேர்வதற்கான ஒரு நல்ல நேரம், காரிய அனுகூலம் நமக்கு கிடைக்க போகிறது. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் சார்ந்து முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிறாருந்தா இப்போ எடுங்க. கண்டிப்பாக நல்லபடியாக விருத்தியாகும், நல்லபடியாக கிடைக்கும். ஒரு உத்தியோகம் மாறணும், ஒரு உத்தியோகம் சம்பந்தமான ஒருத்தரை போய் பார்க்கணும், இல்லை வேறு உத்தியோகம் ஏதாவது ட்ரைனிங் போகணும், அதெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ரொம்ப ரொம்ப விருத்தியாகும், நல்லபடியாக நடக்கும். பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம் அப்படின்னா தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணக்கர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், அப்புறம் டீச்சர்ஸ் இவங்க மூலமாலாம் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அது மாதிரி அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் போவதற்கான ஒரு நல்ல நேரம் நமக்கு கனிந்திருக்கிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. துலா ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் நம்முடைய ரணருண ரோகஸ்தானமான மீன ராசியில் கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு பிறகு உச்சம் அடைய போகிறார். ஒரு பெரிய பாக்கியம் துளாராசிக்கு.
இந்த 28 ஜனவரியிலேருந்து ஆரம்பம். அப்புறம் உங்களுக்கு புது வருஷம் விஸ்வாவிஷு வருஷம் பிறந்தாச்சுன்னா இந்த வருஷமே ரொம்ப அனுகூலமாக இருக்கிற ராசியில் முக்கியமான ராசி துலா ராசி தான். ரொம்ப நல்லா இருக்குது. பல விதத்திலும் நமக்கு நன்மைகள் ஏற்பட போகிறது. எந்த விஷயத்திலும் நல்ல மாற்றங்களை நாம் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். அதில் முக்கியமான விஷயம் இந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நம்மளை துரத்திக்கிட்டு இருக்குது. அந்த கடன் சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு நிவர்த்தி ஆகும். சுபவிரயத்துக்கு தான் கடன் வாங்கியிருப்போம். ஒன்று நகை வாங்கியிருப்போம், இல்லை ஒரு வீடு மண்மனை வாங்கியிருப்போம், இல்லை ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கியிருப்போம், இல்லை தொழில் ஆரம்பிச்சிருப்போம். ஆனாலும் கடன் தான். இப்போ அந்த கடன் சம்பந்தமான விஷயங்கள் நிவர்த்தி ஆகும். உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். பல விதத்திலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய உத்தியோகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு நல்ல மாற்றத்திற்கான ஒரு நேரம். உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்தாச்சு. மாணக்கர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியங்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு ஒரு பதட்டம், ஒரு படபடப்பு, ஒரு அவசரம் இதெல்லாம் நமக்கு தோணலாம். ஏன்னா சனி நமக்கு ராசியை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. என்னதான் ராசிநாதனாலும் செவ்வாய் தான். ஆனால் நமக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஓகே ஒரு 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 பாலைவனத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது தண்ணி கிடச்ச மாதிரி ஓகே இந்த விஷயத்தில் இப்படி நடந்துக்கணுமா அப்படின்னு நமக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். சில நேரங்களில் தேவையில்லாத வாக்குவாதம், அதாவது நம்மளை பிடிச்சி எல்லோரும் சண்டைக்கு இழுக்கலாம், அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு சில நேரங்கள் நமக்கு அமையலாம். அப்போ அந்த நேரத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கிறது முக்கியம். மனசுக்குள்ளே தேவையில்லாத ஒரு குழப்பம், ஒரு சஞ்சலம் இதெல்லாம் நமக்கு உண்டாகலாம். ஸோ அது ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அந்த மாதிரி மனிதர்கள்ட்டேருந்து தள்ளி இருங்க. அதுதான் பெரிய பரிகாரமே நமக்கு. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம். அது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும், நல்ல மாற்றத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமான முறையில் வழங்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். மாணக்கர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமில்லாமல் தெளிவாக எல்லாத்துலேயும் முடிவெடுப்பீங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. தனுர் ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு, தாயாருடைய விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள், இது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் புதிய தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வரலாம். புதிய உத்தியோகத்துக்கு முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி நமக்கு வரலாம். ஏன்னா தொழில் ஸ்தானத்தை 2 குருமார்களும் பார்த்துட்றாங்க. அது ஒரு பெரிய அனுகூலம். இப்போதைக்கு இந்த கன்னிராசிக்கு மட்டும்தான் இந்த ஒரு 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 அற்புதம் நமக்கு கிடைக்கிது. ரொம்ப நல்லா இருக்குது. எந்த ஒரு ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு
வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் காணப்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். இரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மகர ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் யோகாதிபதி சுக்கிரன் இந்த நேரத்தில் நமக்கு உச்சமாக போகிறார். பெரிய பாக்கியம், ஒரு பெரிய மாற்றம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் வரப்போகிறது. ராசியில் சூரியன் புதன், ராசியில் அஷ்டமாதிபதி இருக்கார். அதனால் சில நேரங்களில் நமக்கு இந்த ஒரு கோணல் மாணலான சில எண்ணங்கள் நமக்கு தோணலாம். இப்போது இந்த ஒரு எந்த ஒரு விஷயம் நீங்கள் முடிவெடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுக்கிறது நல்லது. பட் இந்த 9ஆம் இடம் ரொம்ப வலிமையாக இருக்குது. அதனால் நமக்கு ஒரு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம்லாம் நமக்கு பரிபூரணமாக இந்த நேரத்தில் நமக்கு கிடைக்க போகிறது. புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் ஒரு நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு தொழில் சார்ந்து ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் எதிர்நோக்கப் போகிறீர்கள். உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பான முறையில் வரப்போகிறது. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்கள் விலகும். இந்த நேரத்தை எடுத்துனோம்னா பெண்களுக்கு இந்த நேரத்தில் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். மாணக்கர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கும்பராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் இந்த நேரத்தில் மிகப்பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைந்து மாற்றம் பெற்று உச்சம் பெறுகிறார். ஸோ நம்ம வார்த்தையில் ஒரு நயம், வார்த்தையில் ஒரு கனிவு, அதெல்லாம் நமக்கு இந்த நேரத்தில் ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். பல விதத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் எந்த விதமான முயற்சிகளும் நீங்கள் செய்யலாம். இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். தொழில் ஸ்தானம் நமக்கு சனி பார்வை விழுந்துருது, குரு பார்வை விழுந்துருது, கோச்சார சந்திரன் ட்ராவல் பண்ணுறார். பல விதத்திலும் நமக்கு முயற்சிகள் எல்லாமே நமக்கு ஏற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல யோகமான அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கும். மாணக்கர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். பொதுவாக இந்த நேரத்தை எடுத்துனோம்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. மீனராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் மிகப்பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ராசிக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சி அடைகிறார். பல விதத்திலும் ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி நமக்கு காணப்படும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட நமக்கு நிவர்த்தியாகும். ஒரு 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 விதமான ஒரு புத்துணர்ச்சி, ஒரு விதமான ஒரு மாற்றங்கள் நமக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகிறது. எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகிறது. இந்த நேரத்தில்
ரொம்ப ரொம்ப அனுகூலமாக நடக்க போகிறது. அது மாதிரி இந்த 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 நேரம் நம்ம எடுத்துனோம்னா தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு மனநிறைவான தன்மை காணப்படும். பொதுவாக பெண்களுக்கு எடுத்துனோம்னா வீடு மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வி, தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்க போகிறது. தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசையுடன். நன்றி, வணக்கம்.